வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் கேரியர் சேனல். இப்போ வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம தமிழ்நாட்டில் போஸ்ட் ஆஃப் ஜிடிஎஸ் ரெக்ரூட்மெண்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான நியூ ரெக்ரூட்மெண்ட்டை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஜாபுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமும் கிடையாது, உங்களுக்கு ஃபீஸும் கிடையாது. உங்களுடைய மார்க்கை டிஃபைன் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட்டே பண்ண போகிறாங்க. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெறும் 10th பாஸ் பண்ணியிருந்தாலும் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். அண்ட் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 19/2/2024 அன்றைக்கு வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத, உங்களுக்கு என்னென்ன வேக்கன்சி விட்டுருக்காங்க அப்படின்றது எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அதோடு நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமும் உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். அதோட நம்மளுடைய இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளை பண்ணுற லிங்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணால் போதும், டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இது டேரெக்டாக எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் online.government.in அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஓப்பன் ஆயிரும். இதில் நோட்டிஃபிகேஷன் வந்து எங்கேருந்து டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே வந்து லெஃப்ட் கார்னரில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 விதமான நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து நம்மளுக்கு பப்ளிஷ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா எப்போ வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட போகிறோம் அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அதாவது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியன் மினிஸ்ட்ரி ஆஃப் கமிஷனில் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் செலெக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நியூ டெல்லியிலேருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்ருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜிடிஎஸ் ஆன்லைன் என்கேஜ்மெண்ட் ஷெட்யூல்டு 1 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜனவரி 2025க்கான ஷெட்யூல்டு வந்து வெளியிட்ருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா எதுக்காக இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2025க்கும் 26க்கான வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா 2025 ஜனவரியில் வந்து பார்த்திங்கன்னா கவுண்ட் பண்ண போகிறதாகவும் அண்ட் அடுத்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிடுறதாகவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் வெளியிடுறதாகவும் வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் இதில் என்னென்ன ஜாபுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி அண்ட் ஃப்ரீசிங் த வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 17ஆம் தேதியிலேருந்து 22ஆம் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கவுண்ட் பண்ணுறதா உங்களுக்கு ஷெட்யூல் டைம் வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு ரெஸ்கியூங் டேட்டா என்ட்ரி அப்ரூவல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆல் சர்க்கிளில் வந்து பார்த்திங்கன்னா 23ஆம் தேதியிலேருந்து 24ஆம் தேதி வரைக்கும் கவுண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைம் வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு இஷ்யூ ஆன்லைன் நோட்டிஃபிகேஷனில் வந்து ஒரிஜினல் நோட்டிஃபிகேஷன் எப்போ வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 29/1/2025 அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் ரெக்ரூட்மெண்ட்டோட இந்த டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்ருவோம் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கான வேக்கன்சி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 17ஆம் தேதியிலேருந்து இந்த மாதம் 17ஆம் தேதியிலேருந்து 24ஆம் தேதி வரைக்கும் இது ஃபுல்லாக வந்து கவுண்ட் பண்ணிடணும் அப்படின்றத அவங்களுக்கு வந்து டைம் வந்து ஷெட்யூல்டு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் இன்குள்ள வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1/7/2024 31/12/2024 இருக்கிற வேக்கன்சி, அதாவது பெண்டிங்காக இருக்கிற வேக்கன்சி எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ஐபிபிபியில் இருந்தாலும் சரி, ஏபிஎஸ்சில் இருந்தாலும் சரி, அண்டு போஸ்ட் பேங்க் இருந்தாலும் சரி, இதில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கவுண்ட் பண்ணிட்டு இருக்கிற எல்லா வேக்கன்சியும் வந்து பார்த்திங்கன்னா இந்த இதிலே வந்து பார்த்திங்கன்னா 2025க்கான வேக்கன்சியில் வந்து ஆட் பண்ணணும் அப்படின்ற இந்த நோட்டிஃபிகேஷனை வந்து வெளியிட்ருக்காங்க. இதில் ஆட் பண்ணி எப்படியும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 30,000-40,000க்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு போன தடவை அதாவது ப்ரீவியஸ் இயரோட அதிகமாக வந்து கொடுத்துருப்பாங்க. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதாவது 480 மார்க் மேலே இருந்தால் தான் வேலை கிடைக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. கமெண்ட் செக்ஷன்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் நான் சொல்கிறேன், இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 430 மார்க் எடுத்தவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் வந்து வெளியிட்ருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஷெட்யூல் 6 வந்து வெளியிட்ருக்காங்க. அந்த நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட்லேயே உங்களுக்கு தெரியும் 87, 88, 89, 96, 97 இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 400லேருந்து 500 வரைக்கும் எடுத்தவங்க பிட்வீனில் இருக்கிறவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட்டெல்லாம் வந்திருக்கு. இதில் எல்லாமே வந்து நீங்கள் செக் பண்ணி கூட பார்த்துக்கலாம். சிலர் வந்து அப்ளை பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா ராங்காக அப்ளை பண்ணிங்கன்னா அவங்களுக்கு ரிஜெக்ட் ஆகிரும், அவங்களுக்கு வந்து குவாலிஃபைடாக இருக்காது. அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுறாங்க இவ்வளோ மார்க் இருந்தால் தான் அப்படின்னாலாம் கிடையாது. இவங்க அப்ளை பண்ணாவே போதும். அந்த ஷெட்யூல்டு வந்து வேக்கன்சியை பொறுத்து தான் உங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறதா இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு கூட சொல்லலாம். 400க்கு மேலே இருந்தாவே நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக வேலை உண்டு. ஸோ காய்ஸ், தேங்க்யூ.